இதுல 1 டெசிமீட்டர் கனம் நீருக்குள்ள மிக சொற்ப அளவு AgCl கரைக்கிறோம். இதுல AgCl வந்து நீர்ல கரைஞ்சு Ag plus aqueous ஆகவும் Cl minus aqueous ஆகவும் மாறும். ஆரம்பத்துல கரைதல் வீதம் மாத்திரம் காணப்படும். குறிச்சுக்கொள்ளும். கரைதல் வீதம் மாத்திரம் காணப்படும். ஏன் இங்க ஆரம்பத்துல AgCl என்ற ஒரு திண்மத்தை மாத்திரம் நீருக்குள்ள சேர்த்திருக்கிறோம். அப்ப அது வந்து கரைஞ்சு Ag plus Cl minus அயன்களை தோற்றுவிக்கும். அப்ப இது கரைதல் வீதம் இருக்கும். இப்ப நாங்கள் ரசாயன சமநிலையில படித்த அறிவின்படி வீதத்திற்கும் நேரத்திற்கும் வரைவு பார்த்தமாக இருந்தால் தொடக்கத்தில் அதாவது T7 நோட்ல கரைதல் வீதம் என்ற ஒன்று மட்டும்தான் காணப்படும். RS என்று நான் குறிச்சு கொள்றேன். RS கரைதல் வீதம். இப்ப போட்ட உப்பு நீர்ல கரைஞ்சிருக்கிறதால அங்க Ag பிளஸ் நீர்க்கரசல்களும் Cl மைனஸ் நீர்க்கரசலும் சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கும். அடுத்த கணத்துல இந்த Ag பிளஸ் அயன்களும் Cl மைனஸ் அயன்களும் ஒன்றோடு ஒன்று மோதி மீண்டும் AgCl தோற்றுவிக்கும். மீண்டும் AgCl தோற்றுவிக்கும். சரிதான். தொடக்கத்துல கரைதல் வீதம் மட்டும் இருந்தது. இது கரைஞ்சு அயன்களை தோற்றுவித்த பின்னர் அயன்கள் ஒன்றோடு ஒன்று மோதி படியும். ஆகவே படிதல் வீதமும் ஆரம்பிக்கும். RD என்று குறிச்சு கொள்ளும். டிப்போசிஷன் படி. தாக்க இயக்கவியல்ல படிச்சிருக்கிறீர்கள். அயன் சேர்வைகளுடைய ஒவ்வொரு மோதல்களும் விளைவை உருவாக்கும் அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அயன் சேர்வைகளினுடைய ஒவ்வொரு மோதல்களும் விளைவை தோற்றுவிக்கக்கூடியவை என்று சொல்லலாம். அப்ப அடுத்தடுத்த கணத்துல படிதல் வீதம் ஆரம்பிக்கும். படிதல் வீதம் ஆரம்பிக்கிறதால கரைதல் வீதம் குறையும். ஏன் இங்க நிரம்பல் நிலையை அடைஞ்சு கொண்டிருக்குது. அப்ப கரைகிற அளவு குறையும். கரைய அயன்கள்ட்ட செறிவு கூடுறதால படிதல் வீதம் அதிகரிக்கும். ஒரு நிலையில கரைதல் வீதமும் படிதல் வீதமும் சமனாக நிகழும். கரைதல் வீதமும் படிதல் வீதமும் சமனாக நிகழும். விளங்கிக் கொள்ளுங்க. 1 டெசிமீட்டர் கனம் தூய நீருக்குள்ள AgCl மிக சொற்ப அளவை தொடக்கத்துல நாங்கள் சேர்க்கும் போது அங்க நீர்ல எந்த ஒரு உப்புக்களும் இல்லை. ஆகவே AgCl நன்றாக கரைஞ்சு அயன்களாக மாறும். அங்க அயன்கள் உருவாக்கப்பட்ட பின்னர் அங்க உப்புக்கள் சேரும். கரைதல் வீதம் குறைய ஆரம்பிக்கும். இந்த அயன்கள் ஒன்றோடு ஒன்று மோதி வீழ்வடிவை தோற்றுவிக்கும். நாங்கள் படிதல் வீதம் என்று சொல்லலாம். அப்ப நேரத்தோட கரைதல் வீதம் குறைய படிதல் வீதம் அதிகரிக்க ஒரு நிலையில இந்த கரைதல் வீதமும் படிதல் வீதமும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும். RSம் RDயும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும். இதன் பின்னர் இங்க இருக்கிற Ag பிளஸ் அயன்களோ Cl மைனஸ் அயன்களோ செறிவில மாறாது. காரணம் இங்க கரையிற அளவு அயன்கள் படியும். அப்ப சம வீதத்துல இந்த கரைதலும் படிதலும் நடைபெற்று கொண்டிருக்கிறதால நீர்க்கரசல்ல வந்து மேலதிகமாக அயன்கள் சேராது. அப்படி சேரும் போது அந்த அயன்கள் என்ன செய்யும் சொன்னால் மீண்டும்
படிய ஆரம்பிக்கும். அதாவது இந்த கரைசல் நிரம்பல் நிலைக்கு வந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். அப்போ ஒரு திண்மத்தை நீர்ல கரைச்சு அதில் நிரம்பல் கரைசலை தோற்றுவிக்க வேணுமாக இருந்தால் வீழ்வடிவு தோன்றும் வரை அரிதில் கரையும் பதார்த்தத்தை விரைவாக கரைக்க வேண்டும். வீழ்வடிவு தோன்றல் என்று சொன்னால் நிரம்பல் நிலை இன்னும் அடையப்படவில்லை என்றுதான் அர்த்தம். இப்ப நான் வெள்ளன சொன்னது போல ஒரு பிளைட்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஆக்கள்லாம் ஏறலாம். வாசல்ல நிக்கிறவருக்கு அங்க எத்தனை பேர் நிரம்பிட்டு தெரியாது. இவர் அனுப்பிக்கொண்டே இருப்பார் உள்ள போன்னு சொல்லி. அங்க போய் நிரம்பினோன்னு அடுத்த பக்கத்தால மேலதிகமாக வாராக்களை அனுப்பி கொண்டிருப்பாங்க. இனி இங்க இருக்கல அது போன்னு சொல்லி. அப்ப கரையக்கூடிய வரைக்கும் கரைஞ்சிட்டு என்று சொன்னால் மேலதிகமாக நீங்கள் சேர்த்தாலும் அதே அளவு அடுத்த பக்கத்தால் என்ன செய்யும்னு சொன்னால் வெளியேறும். அது வெளியேறும் போது வீழ்வடிவாக உருவாகும். இதைத்தான் நாங்கள் சொல்றோம் நிரம்பல் நிலை என்று சொல்றோம். இந்த ஒரு கரியமும் குறிப்பிட்ட அளவு கனவளவில் இவ்வளவு மேக்சிமம் கரியக்கூடிய ஒரு அளவை கொண்டிருக்கும். அதுதான் நாங்கள் நிரம்பல் கரைசல் என்று சொல்றோம். அப்ப இங்க கரைதலுக்கும் படிதலுக்குமான வரைவை நேரத்தோட பார்த்தோமாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமை நாங்கள் சமநிலை நேரம் என்று சொல்லுவோம். ஈக்விலிபிரியம் டைம், சமநிலை நேரம். இதற்கு இங்கால கரைசல்ல இருக்கிற அயன்கள் மாறாது. இந்த ரெண்டு தாக்கங்களையும் நாங்கள் ஓரிடத்தில் குறித்து காட்ட முடியும். AgCl திண்மம் நீரில கரைஞ்சு அயன்களை தோற்றுவிக்க, அயன்கள் மீண்டும் ஒன்றோடொன்று தாக்கி AgCl திண்மத்தை தோற்றுவிப்பதாக குறிப்பிடலாம். AgCl solid நீர்ல கரைஞ்சு Ag plus aqueous-ஐயும் Cl minus-ஐயும் தோற்றுவிக்க, Ag plus aqueous-ம் Cl minus AgCl-ஐ தோற்றுவிக்கும். சமநிலைக்கு பிறகு கரைதல் வீதமும் படிதல் வீதமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். கரைதல் வீதமும் படிதல் வீதமும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். இதனால நீர்க்கரைசல்ல உள்ள அயன்கள செறிவு மாறாது. நீர்க்கரைசல்ல இருக்கிற அயன்கள செறிவு மாறாது. Ag plus இந்த செறிவும் Cl minus இந்த செறிவும் மாறாமல் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும். அப்ப ஒரு நீர்க்கரைசல்ல நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கலாம். ரெண்டு முறைகள்ல ஒரு நீர்க்கரைசல்ல நிரம்பல் கரைசலை தோற்றுவிக்க முடியும். சரிதான். ரெண்டு முறைகள்ல ஒரு நீர்க்கரைசல்ல நிரம்பல் கரைசலை தோற்றுவிக்க முடியும். ஒன்று நேரடி முறை. இந்த மாதிரி மேக்சிமம் கரியத்தை சேர்த்தோமாக இருந்தால் அது கரைஞ்சு நிரம்பல் நிலையை அடையும். குறிப்பிட்ட அளவு கனவளவுக்குள்ள மேக்சிமம் கரியத்தை சேர்த்தோமாக இருந்தால் அது நிரம்பி மேலதிகமாக இருக்கிறது வீழ்வடிவாகும். அப்ப வீழ்வடிவு தோன்றும் வரை கரியம் ஒன்றை சேர்த்தோமாக இருந்தால் அந்த கரைசல் நிரம்பல் நிலை அடையும் என்று நாங்கள் சொல்லலாம். இது நேரடி முறை. அப்ப நேரடி முறை மூலம் கரைசல் ஒன்றில் நாங்கள் நிரம்பல் கரைசலை தோற்றுவிக்கிறது. குறிப்பிட்ட கனவளவுக்குள்ள கரியம் ஒன்றை சேர்ப்பம். அந்த கரியம் தன் வீழ்வடிவை தோற்றுவிக்கும் வரை கரைக்கிறது. எங்களுக்கு தெரியும் எப்ப வீழ்வடி வரும், மேக்சிமம் கரைஞ்சு இனி கரைய முடியாது என்ற கட்டத்தை அடைஞ்சா பிறகுதான் சேர்த்த AgCl வீழ்வடிவா. அப்ப இந்த கரைசல் நிரம்பல் கரைசலாக இருக்கும். வீழ்வடிவு உருவாகும் வரை நாங்கள் ஒரு கரியத்தை கரைத்தால் இந்த கரைசல் நிரம்பல் கரைசல். இங்க வீழ்வடிவாகாத AgCl-க்கும் அயனுக்கும் இடையில ஒரு சமநிலை பேணப்படும். அதை நாங்கள் இந்த மாதிரி காட்டிக்கொள்ளலாம்.
AgCl திண்மம் Ag பிளஸ் ஆகவும் Cl மைனஸ் ஆகவும் அயனாக்கம் அடையும். இது நேரடி முறை. மறைமுக முறை என்று இன்னொன்று இருக்கு. இதுல AgCl ஐ தோற்றுவிக்கிற ரெண்டு அயன்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்று Ag பிளஸ் மற்றது Cl மைனஸ். மறைமுக முறை. Cl மைனஸ் அயன்களை கொண்ட ஒரு கரைசல், உதாரணத்துக்கு NaCl எடுத்துக்கொள்ளலாம். Ag பிளஸ் கொண்ட ஒரு கரைசல், உதாரணத்துக்கு AgNO3 எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெண்டு கரைசல்களையும் மிகையாக ஒன்றோடு ஒன்று சேர்த்தால் Ag பிளஸும் Cl மைனஸ் அயன்களும் சேர்ந்து AgCl ஐ தோற்றுவிக்கும். அப்ப அது நிரம்பல் நிலைக்கு வந்து அதுக்கு பிறகு மேலதிகமாக வாரது வீழ்வடிவாகும். அப்ப வீழ்வடிவு தோன்றும் வரை NaCl ஐயும் AgNO3 நாங்கள் சேர்த்தமாக இருந்தாலும் இந்த கரைசல் நிரம்பல் நிலையை அடையும். ஒரு அரிதில் கரைகின்ற திண்மத்தின் நிரம்பல் கரைசலை நாங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் திண்மத்தை கரைச்சும் நிரம்பல் கரைசலை பெறலாம், அல்லது திண்மத்தை உருவாக்குகின்ற அயன்களை மிகையாக சேர்ப்பதன் மூலமும் இந்த கரைசலை நாங்கள் தயாரித்துக் கொள்ளலாம். Cl மைனஸையும் Ag பிளஸையும் மேக்சிமம் சேர்த்தோம் என்றால் நிரம்பினா பிறகு மேலதிகமாக இருக்கிற Cl மைனஸும் Ag பிளஸும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து AgCl ஆக வீழ்வடிவாகும். ரெண்டு முறைகள்ல நாங்கள் இந்த நிரம்பல் கரைசல்களை தயாரித்து கொள்ள முடியும். சரிதான், இந்த படத்தை ஒருக்கா கீறி கொள்ளுங்க. பொதுவாக ஒரு அரிதில் கரைகிற திண்மத்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். நான் உங்களுக்கு குறிப்பாக AgCl வச்சு விளங்கப்படுத்தியிருக்கேன். ஒரு டெசிமீட்டர் கனம் நீர்க்கரைசலுக்குள்ள அரிதில் கரைகிற MX AgCl மாதிரி MX என்று சொல்லப்படுகிற ஒரு திண்மம் கரைக்கப்படுவதாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த MX ஆரம்பத்துல கரைஞ்சு M பிளஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கற்றேனையும் X மைனஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்நியனையும் தோற்றுவிக்கும். இங்க இருக்கிற M பிளஸும் X மைனஸும் சேர்ந்து மீண்டும் MX சொலிட்டை தோற்றுவிக்கும். திண்மத்தை சேர்க்கிறதால ஆரம்பத்துல கரைதல் வீதம் உயர்வாக இருக்கும், நேரத்தோட படிதல் வீதம் அதிகரிக்கும். இந்த தாக்கத்தை மட்டும் இப்ப போட்டுக்கொள்ளுங்க. இந்த படத்தை போட்டு MX நீர்ல சேர்க்கும் போது M பிளஸும் X மைனஸும் உருவாகும். இந்த M பிளஸும் X மைனஸும் சேர்ந்து MX சொலிட்டை தோற்றுவிக்கும். எழுதிக்கொள்ளுங்க. MX நீரில் கரைக்கும் போது MX நீரில் கரைக்கும் போது MX நீரில் கரைக்கும் போது முதலில் கரைதல் வீதம் உயர்வாகவும் முதலில் கரைதல் வீதம் உயர்வாகவும் முதலில் கரைதல் வீதம் உயர்வாகும். முதலில் கரைதல் வீதம் உயர்வாகும். கரைதல் வீதத்தை RS என்று நான் குறித்துக்கொள்கிறேன். சும்மா சொல்றேன், RS soluble. கரைதல் வீதம் உயர்வாகும்.
படிதல் வீதம் ஆர்டி டிபோசிஷன் படிதல் வீதம் குறைவாகவும் படிதல் வீதம் குறைவாகவும் காணப்படும் படிதல் வீதம் குறைவாகவும் காணப்படும் நேரத்துடன் கரைதல் வீதம் குறையும் நேரத்துடன் கரைதல் வீதம் குறையும் படிதல் வீதம் அதிகரிக்கும் படிதல் வீதம் அதிகரிக்கும் படிதல் வீதம் அதிகரிக்கும் படிதல் வீதம் அதிகரிக்கும் ஒரு நிலையில் இரண்டு வீதங்களும் சமமாகும் கரைதல் வீதமும் படிதல் வீதமும் சமமாகும் இரண்டு வீதங்களும் சமமாகும் இதன் பின் கரைசலில் உள்ள அயன் செறிவு மாறாது காணப்படும் கரைசலில் உள்ள அயன் செறிவு மாறாது காணப்படும் வரைவு இருக்கா கவனித்துக் கொள்ளுங்க ஒரு திண்மத்தை
கரைப்பான்ல கரைக்கும் போது வீதத்திற்கும் நேரத்திற்கும் வரைவு வரைஞ்சால் ஆரம்பத்துல கரைதல் வீதம் உயர்வாக இருக்கும். இதுல நான் RS என்று குறிப்பிட்டிருந்தான். ஆரம்பத்துல படிதல் வீதம் இருக்காது, அங்க அயன்கள் இல்லை. நோட்ல படிதல் வீதம் இருக்காது. ஆனால் நேரத்தோட அயன்கள் உருவாகிறதால படிதல் வீதம் ஆரம்பிக்கும். அவை படிதல் வீதம் அயன் சரிவுல தங்கி இருக்க அதிகரிக்கும். அயன் நிரம்பிக் கொண்டிருக்கிறதால கரைதல் வீதம் குறையும். ஒரு நிலையில இந்த கரைதல் வீதமும் படிதல் வீதமும் சமனாக வரும். இங்க இருந்து கரைஞ்சு உருவாகிற அயன்கள் எண்ணிக்கையும் அயன்கள் சேர்ந்து திண்மத்தை உருவாக்குற வீதமும் சமனாகிறதால அதற்கு பிறகு, அதாவது இதை நாங்கள் டி ஈக்குலிபிரியம் டைம் என்று சொல்லுவோம், சமநிலை நேரம். இதற்கு பிறகு இந்த நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்கள்ட செறிவுகள் ஒரு மாறிலியாக காணப்படும். இதைத்தான் நாங்கள் நிரம்பல் கரைசலுடன் சமநிலை என்று சொல்லுவோம். இந்த திண்மம் தன் நிரம்பல் கரைசலோட சமநிலையை தோற்றுவிச்ச சந்தர்ப்பம் இதுக்கு அங்கால நீங்கள் என்னதான் பார்த்தாலும் அயன்களினுடைய செறிவு மாறாது. ஏன்? இந்த திண்மம் கரைஞ்சு அயனை உருவாக்குறதும் அதே அளவு அயன் இந்த திண்மத்தை உருவாக்குறதும் சம வீதத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ரசாயன சமநிலை என்று அறிவிருக்கும். முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதம் சமனாகும் போது, முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாகும் போது சமநிலை அடையும். சமநிலையில செறிவுகள் மாறாதுன்னு சொல்லி படிச்சிருக்கிறீங்க. அதுபோல சமநிலையில இந்த அயன்களினுடைய செறிவும் மாறாது. அப்ப இந்த T7 நோட்டுக்கும் ஈக்குலிபிரியம் டைமுக்கும் இடையில நீர்க்கரசல்ல அயன்களினுடைய செறிவு அதிகரித்துக் கொண்டிருக்கும். நீர்க்கரசல்ல அயன் செறிவு அதிகரித்துக் கொண்டிருக்கும். அதிகரிக்கிற வீதம் குறைஞ்சு குறைஞ்சு மாறாமல் இருக்கும். இதைத்தான் இந்த வளை தெரிவிக்குது. நேரத்தோட அயனின் செறிவு அதிகரிக்கிறதால படிதல் வீதம் அதிகரிக்குது. படிதல் வீதம் அதிகரிச்சு படிதல் வீதம் மாறாமல் இருக்கு. படிதல் வீதம் மாறாமல் இருப்பதற்கு காரணம் படிதல் வீதத்தை பாதிக்கிற காரணிகள் அயன்கள். இந்த அயன்களினுடைய செறிவு மாறாமல் இருக்கும். அதனால படிதல் வீதம் மாறாமல் இருக்கு. எத்தனை மூலக்கூறு கரையுதோ அத்தனை மூலக்கூறு ஓரளவு நேரத்துல படியும். சமநிலை அடைஞ்சிட்டு சொன்னால் கரைசல் நிரம்பிட்டு அர்த்தம். இதுக்கு இங்கால நாங்கள் நிரம்பல் கரைசல் என்று சொல்லிக் கொள்ளலாம். இதுக்கு இங்காலி உள்ள ஏரியாக்களை நிரம்பல் நிலை என்று சொல்லலாம். இதுக்கு இங்கால நிரம்பையில நிரம்பாதால்தான் அயனின் செறிவு அதிகரித்து கொண்டு வருது. அயனின் செறிவு அதிகரிக்கிறதால தான் படிதல் வீதம் அதிகரிக்குது. இதுக்கு அங்கால நிரம்பிட்டு, அதனால அயனின் செறிவு மாறையில, படிதல் வீதம் மாறையில. இப்ப படிதல் வீதம் RDக்கு நீங்கள் தாக்க இயக்கவியலின்படி கோவை எழுதினால் படிதல் வீதத்துல தாக்கி இது M+, X+. அப்ப K M+ செறிவு X- செறிவு சமநிலை தாக்கமாக இருக்கிறதால வரிசை மூலக்கூட்டு திறனுக்கு சமனாக இருக்கு. அப்ப RD மாறையில் என்றால், RD வீதம் மாறையில் என்று சொன்னால் K ஒரு மாறிலி, செறிவுகள் மாறக்கூடாது. இந்த T ஈக்குலிபிரியம் டைம் வரைக்கும் செறிவு மாறும், அதிகரித்து கொண்டு வரும். அதெல்லாம் படிதல் வீதம் அதிகரிக்கும். நிரம்பல் நிலையில செறிவு மாறும். இதுக்கு இங்கால படிதல் வீதமும் கரைதல் வீதமும் ஒன்றுக்கு ஒன்று சமனாக இருக்கும். அதாவது RS
RDயும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். நீங்க பங்கீட்டு சமநிலையா இருக்கலாம், அவர்த்த சமநிலையா இருக்கலாம், ரசாயன சமநிலையா இருக்கலாம், அயன் சமநிலையா இருக்கலாம். இதே கருத்தை தான் சொல்லியிருக்கீங்க. சமநிலையில சரிவுகள்